நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 10:46. முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன் பிரதமர் சர் கைட் ஸ்ட்ரமர் அறிவித்த திட்டங்களின் கீழ் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பாவிப்பதிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் என்று பிரிட்டன் அறிவித்துள்ளது. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனெனில் எல்லோரும் வாட்ஸ்அப், டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று இன்னும் பல ஸ்னாப்சாட் என்று இன்னும் பல இந்த சமூக ஊடகங்களிலே மூழ்கி போய் கிடக்கின்றார்கள். ஆகவே கைஸ்டமர் இந்த திட்டங்களை 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சமூக ஊடகங்களிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் என்கின்ற திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இப்பொழுது பலரால் பாராட்டப்பட்டு வருகிறது. 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களை பயன்படுத்துவதை ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே தடை செய்திருக்கிறார்கள். அந்த பாணியிலே தடை செய்வதற்கான திட்டங்கள் குறித்து தொழிலாளர் கட்சி தற்பொழுது ஆலோசித்து வருகிறது. அநேகமாக இந்த கோடையிலே முடிவு எடுக்கப்படும் என்று தொழிலாளர் கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. டீனேஜர்கள் மொபைல் பயன்பாட்டை குறைக்க தொழிலாளர் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோரிடமிருந்து அதிகரித்து வரும் கோரிக்கைகளை எதிர்கொண்ட பிரதமர் அனைத்து பள்ளிக்கூடங்களும் இயல்பாகவே தொலைபேசி இல்லாதவை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்ப பள்ளிக்கூடங்கள்ல தொலைபேசி பாவிக்க கூடாது. ஆனால் இவர்கள் ஒழித்து பாவிக்கின்றார்கள். இன்டர்வல் நேரங்கள்ல பாவிக்கின்றார்கள். இப்ப பள்ளிக்கூடங்களுக்கு ஏன் தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் திரும்பி வருவதற்கு அல்லது தாய் தகப்பனை கூப்பிடுவதற்கு, பெற்றோரை கூப்பிடுவதற்கு என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் ஸ்மார்ட் போன் இல்லாட்டி அவர்களுக்கு கேவலமாக இருக்கிறது. என்ற கையில ஒரு ஸ்மார்ட் போன் இல்லையா என்று அண்டர் 16 எல்லாம் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்கள். அதை விட மிகப்பெரிய மன உளைச்சல் என்னன்னா இந்த சமூக ஊடகங்கள் இந்த பிள்ளைகளை போதையாக்கி இருக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே தொலைபேசி இல்லாத பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டும். ஆஸ்திரேலியா அதை இப்பொழுது மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. 16 வயதுக்கு குறைவான அனைத்து குழந்தைகளுக்கும் திரை நேர வரம்புகள் மற்றும் சமூக ஊடகங்களுக்கான சாத்தியமான உத்தரவுகள் குறித்து பெற்றோருக்கு அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை வழங்குவதாகவும் பிரதமர் உறுதியளித்திருக்கிறார். என்னன்னா வீட்டிலையும் அதையே பார்த்து கொண்டிருக்கிறது, கேம் விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையால மூளை வேலை செய்தில்லை பிள்ளைகளுக்கு. ஆகவே 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு பார்க்கிற நேர வரம்புகளை பெற்றோர் தான் செய்ய வேண்டும் என்று தற்பொழுது சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியால இது சக்சஸா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னா குழந்தைகளை ஆன்லைன்ல தொடர்ந்து வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குகின்றன. இப்ப டிக்டாக்ல எல்லாம் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதால மிகப்பெரிய பிரச்சனை குழந்தைகளுடைய பாடசாலை வகுப்புகள் சோர்வா இருக்கு. இரவேளை இவர்கள் முழுவதுமாக ஆன்லைன்ல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்சங்களை தடுக்கவோ அல்லது கட்டாயப்படுத்தப்படலாம். ஆகவே பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். பிரதமர் பேசும்பொழுது குழந்தைகளை பாதுகாக்க நாம் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். பல்வேறு கட்டுப்பாடுகளை நாங்கள் விதிக்கின்றோம். இது வேற எந்த விஷயம் இல்லை. இந்த கட்டுப்பாடுகள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவினுடைய தடையின் செயல்திறன் குறித்து கூடுதலாக பார்ப்பதற்கு விரும்புவதாக டவுனிங் ஸ்ட்ரீட் முன்பு தெரிவித்திருந்தது. ஆனா 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சமூக ஊடக தடைக்கு தொழிற்கட்சி எம்பிக்கள் மற்றது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பிக்கள் எல்லோருமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் ஏற்கனவே கைஸ்டமர் அதிகரித்து வருகின்ற எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கின்றார். ஆனால் 60க்கும் மேற்பட்ட தொழிற்கட்சி எம்பிக்கள் ஆஸ்திரேலிய மாதிரியை பின்பற்றுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது அது ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பிரபுக்கள் சபையில் இந்த தடையை ஏற்படுத்தும் ஒரு திருத்தத்தை சகாக்கள் ஆதரிப்பார்கள் என்று கைஸ்டமர் நம்புகிறார். இது பின்னர் பொதுமன்றத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு திரும்பும் பொழுது அரசாங்கத்தின் திட்டத்தை இது கட்டாயப்படுத்தும் என்று அவர் நம்புகின்றார். 70% தொழிற்கட்சி எம்பிக்கள் ஆஸ்திரேலியா பாணியிலான கட்டுப்பாட்டை ஆதரிப்பார்கள் என்று தற்பொழுது மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 16 வயதுக்கு உட்பட்டவர்களை சமூக ஊடகங்களில் இருந்து தடை செய்வதற்கு கெமி பதேனோ டோரி அரசாங்கமும் இதனை உறுதிப்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் ஆஸ்திரேலியா திட்டம் தெளிவாக செயல்படுகிறதா என்று இவர்கள் போய் ஆராய போகின்றார்கள்.
ஆனால் நைஜல் ஃபராஜ் சொல்றார், ஆஸ்திரேலியா திட்டம் சரியாக செயல்படுகிறதா என்பது தெளிவாக தெரியும் வரை அரசாங்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தக்கூடாது என்று ஃபராஜ் சொல்கின்றார். ஆனால் அவர் அரசாங்கத்துக்கு மாற்றமாக தானே சொல்லுவார். கடந்த மாதத்திலிருந்து ஆஸ்திரேலியா 10 சமூக ஊடக தளங்களில் இருந்து 16 வயதுக்கு உட்பட்டவர்களை முழுமையாக தடை செய்திருக்கிறது. குழந்தைகள் தங்கள் தளங்களை பயன்படுத்துவதை தடுக்க நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் அந்த நிறுவனங்கள் மீது 25 மில்லியன் பவுண்ட்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அவர் யூகேயும் அவ்வாறான கடுமையான சட்டங்களை எடுத்தால்தான் இந்த சமூக ஊடகங்கள் தங்கள் தளங்களை பயன்படுத்த தடுக்க நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க தவறும் பொழுது 25 மில்லியன் வரை பவுண்ட்ஸ் அபராதம் விதித்தால்தான் இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார்கள். தொழிலாளர் கட்சியின் ஆலோசனை, பெற்றோர்களுடைய ஆலோசனை, இளைஞர்களுடைய ஆலோசனை, சிவில் சமூகத்திடமிருந்து கருத்துக்களையும் பெறுவதாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பு குழுக்கள் இந்த வார இறுதியிலே இந்த தடை தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டன. இது உண்மையில குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆன்லைன் வழங்குனர்களை, நிறுவனங்களை நிறுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படுவதற்கு முன்பு ஆதாரங்களை நேரடியாக மதிப்பிடுவதற்கு அமைச்சர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறார்கள். சோசியல் மீடியா பார்க்கும் வயதை 13 16 உயர்த்துவதன் மூலம் ஒரு தடையை அமுல்படுத்தலாம். அதாவது அதுவரை குழந்தைகள் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் அப்ஸுகளை அணுகலை தடுக்க நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தடையும் திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்ய வயது சரிபார்ப்புகளின் துல்லியம் சரியாக இருக்கணும். மேம்படுத்துவதற்கான வழிகளை அரசாங்க நிபுணர்கள் ஆராய்வார்கள். அடுத்தது இரவு 10 மணிக்கு பிறகு சமூக ஊடகங்களை குழந்தைகள் அணுகுவதில் தடை உத்தரவு செய்ய வேண்டும். மற்றது சமூக ஊடகங்கள் பயன்பாடுகளை அணுகுவதில் தடை செய்ய வேண்டும் என்றும் அரசாங்கம் யோசிக்கிறது. அடுத்தது ஸ்கூல்ல பாடங்கள், இடைவேளை நேரங்கள், மதிய உணவு நேரங்கள் அல்லது பாடங்களுக்கு இடையில் மாணவர்கள் இந்த தொலைபேசியை பாவிப்பதன் மூலம் மிக பெரும் பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் ஸ்கூல்கள்ல நாள் முழுவதிலும் தொலைபேசி இல்லாததாக ஸ்கூல்கள் இருக்க வேண்டும் என்று தொழிலாளர் கட்சி வழிகாட்டுதல் ஒன்றை வெளியிட இருக்கிறது. இப்ப கல்வி செயலாளர் பிரிஜெட் பிலிப்சன் தெரிவிக்கும் பொழுது, எங்கள் பள்ளிகளில் மொபைல் போன்களுக்கு இடம் இல்லை என்பது பள்ளிகளுக்கும் தெளிவாக தெரியும், பெற்றோருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது நாங்கள் கடுமையான வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும். வலுவான அமுலாக்கத்தின் மூலம் இதனை செய்கின்றோம். பள்ளிகளில் மொபைல் போன்களுக்கு இடமில்லை என்பதை உறுதியாக முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பள்ளிகள் தொலைபேசி தடைகள் எவ்வளவு திறம்பட செயல்படுத்தப்படுகின்றன என்பதை ஓவ்ஸ்டெட் ஆய்வுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். கிட்டத்தட்ட அனைத்து பள்ளிகளிலும் மொபைல் போன் தடை கொள்கைகள் இருக்கின்றன. ஆனால் 58% இடைநிலை மாணவர்கள் குறைந்தபட்சம் சில பாடங்களில் அனுமதியின்றி தொலைபேசிகளை பாவிக்கிறார்கள். இது 6ஆம் வகுப்பு மாணவர்கள் கிட்டத்தட்ட 65% தொலைபேசியை பாவிக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சமூக ஊடகங்கள் இந்த பிள்ளைகளை அடிமையாக்குகின்றன. அவர்கள் இந்த விளையாட்டுகள் போன்ற விஷயங்களில் அடிமையாக்குகின்றன. ஆகவே கட்டாய பயன்பாட்டை தூண்டுகின்ற செயல்பாடுகளை நீக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய உள்ளடக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் இப்ப சிலதுகளை பார்க்க கூடாத பக்கங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் ஃபயர்வால் போட்டு வீட்டுல தடுக்கலாம். ஆனால் மொபைல் போன்ல தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட தடுத்தா சில விஷயங்கள் வேலை செய்யாம போயிடும். அப்ப அந்த சிக்கல்கள் இருக்குது. ஆகவே 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கூட பெற்றோர்கள் இந்த மொபைல் போனை கொடுக்கிறார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இப்பொழுது சொல்றது 16 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இந்த மொபைல் போன் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் ஒருபோதும் ஒரு முடிவாக இருக்க முடியாது என்று தொழில்நுட்ப செயலாளர் லிஸ் கேண்டல் கூறுகின்றார். பெற்றோர்களுக்கு இன்னும் கடுமையான கவலைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். அதனால் தான் மேலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மற்றது ஆன்லைன்ல இந்த ஆன்லைன் மோகத்தால் அந்த மொபைல் போன்ல விளையாடி சில விஷயங்கள் செய்து இயன் ரசல் என்பவரின் மகள் மோலி 14 வயதுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டார். அவர் அந்த ஆன்லைன்ல
விளையாட்டுகள் மூலமாக அவரை கவர்ந்து மற்றது அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கின்றார்கள் என்ற சொல்கின்றார். 14 வயது மகள் தற்கொலை செய்து கொண்டாள். ஆகவே குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதை ஒழுங்குமுறை அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த பெற்றோர் இயன் ரசல் தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் ஏற்கனவே பத்திரிகைகள் வந்த சம்பவம், பலர் படித்திருப்பீர்கள். பலர் இப்ப இந்தியாவுல கூட பலர் இவ்வாறான மொபைல் போன் மூலமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயங்களை இல்லாமலாக்க வேண்டும், அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது லேபர் அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இது சாத்தியமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். நல்லது, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.